வணக்கம் டீச்சர்ஸ். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ரொம்ப யாருமே எதிர்பார்க்காத வகையில் யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டோம் இந்த வருஷம் டெட் நோட்டிஃபிகேஷன் வரும்னு. ஏன்னா பார்த்தீங்கன்னா ஆனுவல் பிளானில் இதை பற்றி எந்த அறிவிப்பு இல்லை. ஆனால் கொஞ்சம் ஓரமாக எதிர்பார்த்தது தான். ஆனால் இவ்வளோ சீக்கிரம் வரும் அப்படி சொல்லிட்டு சர்ப்ரைஸாக வரும்னு எதிர்பார்த்ததில்லை. சரிங்களா, இது எதற்கான ஒரு முன்னறிவிப்புனா, இந்த வருஷம் கண்டிப்பாக என்ன பண்ணுவாங்க, இந்த எலெக்ஷனுக்கு வர்றதுக்கு முன்னாடி யூஜிடிஆர்பி கண்டிப்பாக வரும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். சரிங்களா, இந்த டெட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு டிசம்பர் வாக்கில் என்ன பண்ணலாம், நோட்டிஃபிகேஷன் விட்டு வாய்ப்புகள் இருக்குது. இன்னும் எக்ஸாம் இந்த சொன்ன டேட் படி நடந்து எந்த பிரச்சனைகள்லாம் முடிச்சுன்னா கண்டிப்பாக என்ன பண்ணலாம், யூஜிடிஆர்பி நம்ம என்ன எதிர்பார்க்கலாம். ஸோ இதில் வந்து நம்ம என்னென்ன டேட்ஸ், இம்பார்ட்டன்ட் டேட்ஸ், முக்கியமான டீட்டெயில்ஸ் என்ன பண்ணலாம் பார்க்கலாம். சரிங்களா, இன்றைக்கி தான் நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு 11/8/2025. ஆக்சுவலாக டெட்டு பார்த்திங்கன்னா அந்த ஆர்டி ஆக்ட் 2009 படி நடத்தப்படுது. ஆர்டி ஆக்ட் என்ன சொல்லுதுன்னா, அந்த டெட்டு பேப்பர் 1 பேப்பர் 2 ப்ரைமரி செகண்டரிக்கு நம்ம நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது. சரிங்களா, 1 to 8 முக்கியமான டேட் பாருங்கள். யாரெல்லாம் நீங்கள் வந்து அதாவது யூஜிடிஆர்பி எழுதணும் அல்லது இது வரைக்கும் டெட்டு பாஸ் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு அதற்காக நீங்கள் இருக்கீங்களோ கண்டிப்பாக என்ன பண்ணலாம், இதை முயற்சி பண்ணலாம். நோட்டிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா 11/8 வந்தது. இன்னையிலேருந்தே பார்த்திங்கன்னா இந்த ஆன்லைன் அப்ளிகேஷன் என்ன பண்ணுறாங்க, ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதே மாதிரி கடைசி டேட் பார்த்திங்கன்னா 8 அடுத்த மாதம் 8ஆம் தேதி வரைக்கும் என்ன பண்ணலாம், ஈவினிங் 5 மணி வரைக்கும் என்ன பண்ணலாம், அப்ளை பண்ணலான்னு சொல்கிறாங்க. லாஸ்ட் டேட் ஃபார் சப்மிஷன் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன் பார்த்திங்கன்னா அடுத்த மாதம் 8ஆம் தேதி வரைக்கும் என்ன பண்ணலாம், அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணலாம். அதில் ஏதாவது கரெக்ஷன் இருந்தால் பார்த்திங்கன்னா 9லேருந்து 11ஆம் தேதி வரைக்கும் என்ன பண்ணலாம், எடிட் ஆப்ஷன் என்ன பண்ணுறாங்க, என்ஏபிள் பண்ணுவாங்க. சரிங்களா, எடிட் ஆப்ஷனை அது எக்ஸாம் டேட்டே கொடுத்துருக்காங்க. ஆனால் மேக்ஸிமம் எக்ஸாம் முன்னே பின்ன தான் வைப்பாங்க. என்னென்னு பார்க்கலாம். அதாவது டென்டேட்டிவாக ஒரே டேட்டு தான் கொடுத்துருக்காங்க. அப்படிங்கிறப்ப இது வந்து பார்த்திங்கன்னா அது ஓஎம்ஆர் பேஸ்டு தான் இருக்குன்னு நினைக்கிறேன். கம்ப்யூட்டர் பேஸ்டாக இருக்காது லாஸ்ட் டைம் இருந்த மாதிரி. ஏன்னா ஒரே டேட்டு தான் கொடுத்துருக்காங்க. 1ஆம் தேதி வந்து 11ஆம் மாதம் 1ஆம் தேதி பேப்பர் 1க்கு பார்த்திங்கன்னா காலையில் எக்ஸாமு. அதேமாதிரி அடுத்த நாளே பார்த்திங்கன்னா பேப்பர் 2க்கு பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வச்சு பார்க்கும்போது இது வந்து இப்போதைக்கு ஓஎம்ஆர் பேஸ்டு தான் வர மாதிரி இருக்குது, கம்ப்யூட்டர் பேஸ்டு கிடையாது. சரிங்களா, இந்த டேட்ஸ்லாம் ரொம்ப முக்கியம், பார்த்து வச்சுங்க. இன்னிலேருந்து என்ன பண்ணலாம், அப்ளை பண்ண ஆரம்பிக்கலாம். இந்த ஏஜ் லிமிட்டை பொறுத்தவரை மினிமம் என்ன பண்ணணும், 18 வயசு பார்த்திங்கன்னா ஆயிருக்கணும். அப்பர் ஏஜ் லிமிட் எதுவும் கிடையாது. இந்த 1/7/2025 படி குறைஞ்சபட்சம் என்ன இருக்கணும், 15 வயது நிரம்பி இருக்கணும். அது முக்கியமான கிரிட்டீரியா. பேப்பர் 1க்கு பார்த்திங்கன்னா அதாவது 1ஆலேருந்து 5ஆவது வரைக்கும் என்ன பண்ணலாம், அவங்க எடுக்கிறதுக்கு தகுதியான நிலைமை பெறுவாங்க. இதில் பார்த்திங்கன்னா ஹையர் செகண்டரி முடிச்சுட்டு அல்லது அது ஈக்குவலண்டாக வித் அட்லீஸ்ட் 50% மார்க்கோட 2 இயர் டிப்ளமோ இன் எலிமெண்ட்ரி எஜுகேஷன், அதில் பார்த்திங்கன்னா ஃபைனல் இயர் பண்ணி அப்பியர் ஆகியிருந்தாலே என்ன பண்ணலாம், இப்போ படிச்சுக்கிருந்தாலே என்ன பண்ணலாம், முடித்தவங்க ப்ளஸ் படிச்சுக்கிறவங்க என்ன பண்ணலாம், ஃபைனல் இயரில் இதுக்கு அப்ளை பண்ணலாம். சரிங்களா, அல்லது ஹையர் செகண்டரி முடிச்சிருக்கணும் 45% மார்க்குடன். அதே மாதிரி எலிமெண்ட்ரி எஜுகேஷன் டிப்ளமோ இன் எலிமெண்ட்ரி எஜுகேஷனில் செகண்ட் இயர் ஃபைனல் இயர் பண்ணிக்கிருந்தால் என்ன பண்ணலாம். இன் அக்கார்டன்ஸ் வித் என்சிடி இந்த நாம்ஸ் படி என்ன இருக்கணும், அந்த எலிமெண்ட்ரி எஜுகேஷன் காணப்படணும். அப்படி இல்லாட்டினாலும் பார்த்தீங்கன்னா ஹையர் செகண்டரி வித் அட்லீஸ்ட் 50% மார்க்ஸ். அதே மாதிரி இந்த 4 இயர்ஸ் பேச்சுலர் டிகிரி அதை முடிச்சுட்டு 4 இயர் அந்த பேச்சுலர் ஆஃப் எலிமெண்ட்ரி எஜுகேஷன் BEIED அப்படின்னு சொல்லுவாங்க. இதை படிச்சுக்கிட்டு ஃபைனல் இயரில் இருந்தால் என்ன பண்ணலாம், நீங்கள் இதை அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதேமாதிரி அடுத்து பார்த்திங்கன்னா ஹையர் செகண்டரி முடிச்சுட்டு 50% மார்க்கோட முடிச்சிருக்கணும். அதேமாதிரி ஸ்பெஷல் எஜுகேஷனில் 2 இயர் டிப்ளமோ முடிச்சிருந்து அல்லது ஃபைனல் இயரில் இருந்தால் என்ன பண்ணலாம், இந்த இதுக்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். சரிங்களா, இந்த ஒருவேளை நீங்கள் வேறு ஸ்டேட்லேருந்து படிச்சிங்கன்னா அதுக்குள்ளான என்ன பண்ணணும், ஈக்குவலண்ட்டை கொடுக்கணும். இதெல்லாம் ஈக்குவலண்ட் சம்மந்தப்பட்டது, இதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதில் பார்த்தீங்கன்னா டெட்டு பேப்பர் 2க்கு நீங்கள் என்ன பண்ணலாம், 6 to 8 வரைக்கும் எடுக்கலாம். இவங்க பார்த்திங்கன்னா டிகிரி முடிச்சுட்டு இல்லாட்டி டிப்ளமோ இன் எலிமெண்ட்ரி எஜுகேஷனில் ஃபைனல் இயர் பண்ணால் பார்த்திங்கன்னா
இது அதாவது இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணலாம். சரிங்களா? கிராஜுவேஷன் முடிச்சிருக்கணும் அல்லது அப்பியரிங் இன் 2 இயர் டிப்ளமோ இன் எலிமெண்ட்ரி எஜுகேஷன். இதுக்கு பார்த்திங்கன்னா இது பண்ணலாம். சரிங்களா? அடுத்து கிராஜுவேஷன் வித் அட்லீஸ்ட் 50% முடிச்சிருக்கணும். அதே மாதிரி ப்ளஸ் பிஎட்டில் என்ன பண்ணணும், ஃபைனல் இயரில் முடிச்சிருக்கணும், இல்லாட்டி ஃபைனல் இயரில் இருந்தால் நீங்கள் என்ன பண்ணலாம், இதில் கிராஜுவேஷன் முடிச்சுட்டு 2 இயர் டிப்ளமோ இன் எலிமெண்ட்ரி எஜுகேஷன் அவங்களும் என்ன பண்ணலாம், அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி கிராஜுவேஷன் வித் அட்லீஸ்ட் 45% பேச்சுலர் பிஎட் டிகிரியில் இப்போ முடிச்சு அல்லது இருந்தால் என்ன பண்ணலாம், படிச்சுக்கிட்டு இருந்தால் நீங்கள் என்ன பண்ணலாம், அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி இந்த பிஇஎட் ஹையர் செகண்டரி முடிச்சுட்டு 50% மார்க்கோட இன்றைக்கி டைரெக்டாக அந்த பிஇஏடி அப்படிங்கிற இந்த கோர்ஸ் எலிமெண்ட்ரி கோர்ஸை நீங்கள் படிச்சுக்கிட்டு முடித்தாலோ அல்லது நீங்கள் படிச்சுக்கிட்டு இருந்தாலும் என்ன பண்ணலாம், இந்த பேப்பர் 2 என்ன பண்ணலாம், நீங்கள் இது பண்ணலாம். அதேமாதிரி ஹையர் செகண்டரி முடிச்சுட்டு 50% மார்க்கோட இந்த 4 இயர் கம்பைன்டு கோர்ஸு பிஏ பிஎஸ்சி பிஎட் பிஏ பிஎட்டு பிஎஸ்சி பிஎட் அது கம்பைன்டு கோர்ஸ் 4 இயர்ஸ் படிச்சுக்கிட்டு இருந்தால் என்ன பண்ணலாம், அப்ளை பண்ணலாம். சரிங்களா? அதே மாதிரி கிராஜுவேஷன் முடித்த 50%ஓட ஸ்பெஷல் பிஎட்டில் நீங்கள் படிச்சுக்கிட்டு இருந்தால் என்ன பண்ணலாம், நீங்கள் அப்ளை பண்ணலாம். இதுதான் பெரும்பாலும் நம்ம பார்க்குறது. அடுத்த நேரடியாக பார்த்திங்கன்னா நம்ம இதுக்கு போயிடுவோம். அதாவது பேப்பர் 1 பொறுத்தவரை அந்த எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து 150 கேள்வி ஏற்கனவே கொடுத்துட்டேன். ஓஎம்ஆர் பேஸ்ட் 3 ஹவர்ஸ் கொடுப்பாங்க. சைல்டு டெவலப்மெண்ட் அதாவது இந்த சைக்காலஜி பொறுத்தவரை 30 மார்க்கு தமிழ் இங்கிலீஷில் இருக்கும். சரிங்களா? எம்சிக்யூ டைப்பில் 30 மார்க்கு. லாங்குவேஜ் நீங்கள் எது உங்கள் லாங்குவேஜை என்ன பண்ணலாம், அதை நீங்கள் செலக்ட் பண்ணி அதில் 30 மார்க்கு. இந்த லாங்குவேஜ் இங்கிலீஷ் 2 பார்த்திங்கன்னா கம்பல்சரி. மேத்தமெட்டிக்ஸ் 30 மார்க்கு. என்வாயர்மெண்டல் சயின்ஸ் அது வந்து 30 மார்க். மொத்தம் 150 மார்க். சரிங்களா? மொத்தம் 150 மார்க்கு. இதில் பார்த்தீங்கன்னா சைல்டு இந்த படகாகியை பொறுத்தவரை 6லேருந்து 11 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுடைய அந்த நீங்கள் சைக்காலஜி என்ன பண்ண முடியும், படித்தாலே போதுமானது. அது பிரச்சனை. டிஃபிகல்ட்டி லெவல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து செகண்டரி ஸ்டேஜ் வரைக்கும் இருக்கும். அதாவது நீங்கள் படிக்க வேண்டியது ஒரு 6வதுலேருந்து 10வது வரைக்கும் உள்ள புக்கை என்ன பண்ணணும், படிக்கணும். சரிங்களா? இந்த எக்ஸாமுக்கு இந்த டிஃபிகல்ட்டி கொஸ்டின் லெவல் பார்த்திங்கன்னா அந்த செகண்டரி லெவல் வரைக்கும் காணப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பேப்பர் 2க்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சைக்காலஜி பார்த்திங்கன்னா அந்த 11 வயது டு 14 வயது குழந்தைகளுடைய சைக்காலஜி படிக்கணும். கம்பல்சரி 30 மார்க். இது தமிழ் இங்கிலீஷில் காணப்படும். அதே மாதிரி லாங்குவேஜ் நீங்கள் ஏதாவது ஒரு லாங்குவேஜஸ் இது பண்ணிக்கலாம், கம்பல்சரி. இங்கிலீஷ் பேப்பர் 2 பார்த்திங்கன்னா லாங்குவேஜ் 2 பார்த்திங்கன்னா இங்கிலீஷாக இருக்கும். அது வந்து 30 மார்க்கு நடைபெறும். இதில் பார்த்திங்கன்னா மேக்ஸ் அண்ட் சயின்ஸ் டீச்சருக்கு வந்து மேக்ஸ் அண்ட் சயின்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு 60 அது ஒரு செட்டாக இருக்கும். அல்லது சோசியல் டீச்சர்னால் அவங்க சோசியல் சயின்ஸில் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அந்த கேள்விகள் இருக்கும். அல்லது எனி அதர் சப்ஜெக்ட்னால் பார்த்திங்கன்னா இதில் ஏதாவது ஒன்று நீங்கள் என்ன பண்ணலாம், ரெஃபர் பண்ணிக்கலாம். வேறு சப்ஜெக்ட் உள்ளவங்க ஏதாவது ஒன்று பண்ணிக்கலாம், ரெஃபர் பண்ணிக்கலாம். சரிங்களா? ப்ரிஃபர் பண்ணிக்கலாம். இதெல்லாம் 60 மார்க். மொத்தம் 150 மார்க். சரிங்களா? இதில் கொஷின் டிஃபிகல்ட்டி லெவல் பொறுத்தவரை நீங்கள் ஹையர் செகண்டரி 6 டு 12வது புக்கு வரைக்கும் படிக்கிற மாதிரி இருக்கும். ஹையர் செகண்டரி லெவலில் நீங்கள் வந்து அது வரைக்கும் நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா டிஃபிகல்ட்டி லெவல் அந்த மாதிரி தான் காணப்படும். இந்த குவாலிஃபையிங் மார்க்கை பொறுத்தவரை ஜென்ரலுக்கு பார்த்திங்கன்னா 60% மார்க், அதாவது 90 மார்க் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி பேப்பர் 2க்கும் அப்போ தான் சர்டிஃபிகேட் ரிலீஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி எஸ்சி பிசி பிசிஎம் அவங்க இந்த கேட்டகரிக்கு பார்த்திங்கன்னா 55%, அதாவது 82.5. அது 82 என்ன பண்ணுறாங்க, ரவுண்ட் ஆஃப் பண்ணுறாங்க. எஸ்சி எஸ்டிக்கு இப்போ புதுசாக ஒரு என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு ஒன் டைம் கன்செஷன் மாதிரி 40% மார்க் 60 மார்க் எடுத்தாலே போதும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ 2025 என்ன பண்ணியிருக்காங்க, அந்த ஜிஓ போட்டிருக்காங்க. சரிங்களா? எஸ்டிக்கு இது ரொம்ப முக்கியம். எஸ்டி குரூப்பில் இருந்தால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், நீங்கள் ஒன் டைம் கன்செஷன் உங்களுக்கு கொடுக்குறாங்க. அதை பயன்படுத்தி நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த எக்ஸாமை கிளியர் பண்ணலாம். சரிங்களா? அடுத்து வந்து இப்போ நீங்கள் ஒரு ஆள் வந்து பேப்பர் 1 பேப்பர் 2 எழுதுனா ரெண்டு அப்ளிகேஷன் என்ன பண்ணணும், போடணும். அதேமாதிரி உங்களுக்கு நீங்கள் அப்ளை பண்ணும்போது உங்களுடைய ஃபோட்டோ பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவை என்ன பண்ணணும், ஸ்கேன் பண்ணி வச்சுக்கணும். இந்த ஜேபிஇஜி 20லேருந்து 60 கேபிக்குள்ளே இருக்கணும். சிக்னேச்சர் என்ன பண்ணணும், நீங்கள் வந்து இந்த மாதிரி ஃபார்மேட்டில் வச்சுக்கணும். 10லேருந்து 30 கேபி செப்பரேட்டாக என்ன பண்ணணும் நீங்கள் வச்சுக்கணும். அந்த நீங்கள் அப்ளை பண்ணும்போது இந்த சமயத்தில் நீங்கள் என்ன பண்ணணும் இருக்கணும். ஃபோட்டோகிராஃப் இல்லாட்டி என்ன பண்ணுவாங்க, ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. உங்களுக்குன்னு தனியாக மெயில் ஐடி ஃபோன் நம்பரை என்ன பண்ணுங்கள் செப்பரேட்டாக
இதுக்குன்னு கொடுத்து என்ன பண்ணுங்கள், அதை வந்து மெயின்டைன் பண்ணுங்கள். சரிங்களா? அது ரொம்ப முக்கியம். ஃபோன் நம்பர் ப்ளஸ் மெயில் ஐடி. ஏன்னா கம்யூனிகேஷன்லாம் ஃப்யூச்சரில் இந்த மெயில் ஐடிக்கு தான் வரும் உங்களுக்கு. அது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி 9ஆம் மாதம் 8ஆம் தேதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா 5 மணி வரைக்கும் அப்ளிகேஷன் என்ன பண்ணலாம், சப்மிட் பண்ணலாம். அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா அந்த டிசேபிள் ஆயிரும். அப்லோட் பண்ண வேண்டிய டாக்குமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 10th மார்க் ஷீட்டு, 12th மார்க் ஷீட்டு, அதே மாதிரி டிப்ளமோ டீச்சர் எஜுகேஷன், அந்த எலிமெண்ட்ரி எஜுகேஷன், இதில் ஏதாவது ஒன்று ஸ்பெஷல் எஜுகேஷன் கொடுத்தீங்கன்னா அவங்க என்ன டிப்ளமோ அதை வச்சுக்கணும், பேப்பர் 1 படிக்கிறவங்க. அதே மாதிரி BEID இது முடித்தவங்க பார்த்தீங்கன்னா இந்த சர்டிஃபிகேட் வச்சுக்கணும். கன்சாலிடேட் மார்க் ஷீட், டிகிரி சர்டிஃபிகேட், அல்லது 4 இயர் இன்டகிரேட் கோர்ஸ் படிச்சிங்கன்னா அந்த BA BEd BSc BEd அந்த 4 இயர் கோர்ஸ் படிச்சிங்கன்னா அந்த மார்க் ஷீட்டு இல்லாது டிகிரி சர்டிஃபிகேட் இல்லாட்டி ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட்டை வைக்கலாம். அதே மாதிரி UG டிகிரி, BEd டிகிரி பேப்பர் 2 படிக்கிறவங்க. அதே மாதிரி கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, நீங்கள் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பர்சனாக இருந்தால் நீங்கள் என்ன பண்ணலாம், அந்த சர்டிஃபிகேட்டை வாங்கி வச்சுக்கிறது நல்லது. எக்ஸாம் ஃபீஸை பொறுத்தவரை பார்த்திங்கன்னா நார்மல் கேட்டகரிக்கு 600 ரூபா சொல்கிறாங்க. மற்ற டிஃப்ரெண்ட் ஏபிள் SC STக்கெலாம் பார்த்திங்கன்னா 300 ரூபா சொல்கிறாங்க. சரிங்களா? 300 ரூபா சொல்கிறாங்க. நீங்கள் 2 பேப்பருக்கு அப்ளை பண்ணணுன்னா 2 பேப்பரும் தனியாக நம்ம பே பண்ணணும். இதுதான் முக்கியமான ஒரு இந்த போதுமானது. ரிட்டன் எக்ஸாம் தான். சரிங்களா? ரிட்டன் எக்ஸாம் தான் வைப்பாங்க. அதாவது டிஸ்ட்ரிக்டோட தமிழ்நாட்டில் டிஸ்ட்ரிக்டில் எல்லா இடத்துலையும் சென்டர் இருக்குது அந்த மாதிரி சொல்கிறாங்க. சரிங்களா? அதாவது சர்டிஃபிகேட்டு நீங்கள் வேணும்னா OCயை பொறுத்தவரை 90 மார்க் எடுத்துருக்கணும். அந்த மற்ற SC BCலாம் 82 மார்க், STக்கு பார்த்திங்கன்னா 1 டைம் கன்செஷன் 60 மார்க். அப்படி இருந்தால் தான் பார்த்திங்கன்னா அந்த சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. சர்டிஃபிகேட் வந்து லைஃப் டைம் வேலிடிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? இது சம்மந்தமாக பார்த்தீங்கன்னா வேறு டவுட் இருந்தால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த நோட்டிஃபிகேஷனை நான் பின் பண்ணுறேன், நீங்கள் பார்த்துக்கலாம். அந்த டிஸ்கிரிப்ஷனில் பின் பண்ணுறேன். அதே மாதிரி பேப்பர் 1 பேப்பர் 2க்கான சிலபஸையும் என்ன பண்ணுறேன்னா அந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் என்ன பண்ணுறேன்னா பின் பண்ணுறேன். சரிங்களா? படிக்க ஆரம்பிங்க. அதாவது பேப்பர் 1 படிக்கிறவங்க 6ஆவதுலேருந்து 10ஆவது வரைக்கும் என்ன பண்ணுங்கள், எல்லாத்தையும் கவர் பண்ணுங்கள். அடுத்து பேப்பர் 2 படிக்கிறவங்க 6 to 12 10 முடிங்க. அதுக்கப்புறம் 11 12 நீங்கள் முக்கியமான ஏரியாவை என்ன பண்ணலாம், டச் பண்ணிக்கலாம். சரிங்களா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.